better than last. Yeah, it's a new me, never gonna look back. Only take a step today, I will never be the same, cause that's what it takes. அதே மாதிரி கொஞ்சம் நான் ஸ்பீடாக போகிறேன்னா அந்த டிரைவிங் ரிவ்யூக்காக போகிறேன் கைஸ். நீங்கள் எப்பவுமே கொஞ்சம் அது ஸ்லோவாக போங்க. அதாவது ஒன்று உங்களுக்கு ஒரு இந்த வீடியோ ஏதாவது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும்ல, ஏதாவது ஒரு 1% ஹெல்ப் பண்ணால் கூட நான் ஹாப்பி தான். Hey guys, welcome back to my channel Jaggi Vlogs. Actually இன்னைக்கு நம்ம கார் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். கார் ரிவ்யூனா தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, எஸ்யூவி காம்பேக்ட் எஸ்யூவி பட்ஜெட் எஸ்யூவி தாங்க பார்க்க போகிறோம். எஸ்யூவின்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து வாங்கும் போதே ஒரு மிடில் கிளாஸ் இல்லை லோ மிடில் கிளாஸ் யாராக இருந்தாலும் ஒரு கார் வாங்கும் போது ஒரு ஹேட்ச்பேக் சடனோட ஹேட்ச்பேக் தான் மெயினாக, ஏன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ கரண்ட்டில் எல்லாருமே வந்து எஸ்யூவியில் என்ட்ரி எல்லாமே எஸ்யூவிலையும் பெரிய எஸ்யூவி இல்லாமல் இப்போவுமே அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காம்பேக்ட் எஸ்யூவி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க காரை பார்ப்போமா. ஓகே கைஸ், இதுதான் ஹூண்டாய் வென்யூ. காரை பொறுத்த வரைக்கும் என்ன தான் நம்ம எக்ஸ்டீரியர் இன்டீரியர் அதெல்லாம் காட்டினா கூட எனக்கு வந்து அந்த இன்ஜின் தாங்க. நான் வந்து ஒரு டிரைவருங்க, எனக்கு வந்து அந்த டிரைவ் பண்ணுறது பிடிக்கும், அது வந்து ப்ளஷர் எனக்கு. ஸோ ஒரு டிரைவர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த கார் இன்ஜின் தான். ஸோ அந்த இன்ஜின் பயங்கரமாக தான் உங்களுக்கு டிரைவ் பண்ணும்போது அது கனெக்ட் ஆகும், அதோடைய பர்ஃபார்மன்ஸ், அந்த டார்க்கு, அந்த பவர்லாம் உங்களுக்கு அந்த இதில் தெரியும். ஸோ நம்ம ஒரு டிரைவர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது அந்த காரை நம்ம எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்த்துட்டு காரை வந்து மெயினாக டிரைவ் பண்ணிவிட்டு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ப்ளஸ் இந்த கார் வந்து யாருக்கு சூட் ஆகும். மேபி பசங்களுக்கு பேச்சுலர்ஸ் மீன்ஸ் ஒரு சிங்கிள் டிரைவ் பசங்களுக்கா பொண்ணுங்களுக்கா, இல்லை வந்து ஒரு கப்புள்ஸ்க்கா, இல்லை ஃபேமிலிக்கா, இல்லை ஹைவேஸ்க்கா, இல்லை ஒரு ஆஃப் ரோடுக்கா, இல்லை வந்து ஒரு வில்லேஜ் ரோடுக்கா, எதுக்கு கரெக்டாக இருக்கும்ன்ட்டு நான் பக்காவாக ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எனக்கு ஓட்டி பார்த்து எனக்கு இன்னும் தோணுதோ அதை என் மனசுலேருந்து அப்படியே ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு பேசிக்காக பிடிக்கும். நான் ஃப்ரெண்டோடைய கார் தான், இளம் பெரியார் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன், கார் வந்து ரிவ்யூக்கு கொடுத்தது. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஹூண்டாய் டீசல் வேரியன்ட் கைஸ், பேஸ் மாடல் மேனுவல். அப்புறம் இதோடைய நேம் வந்து கீழே போடுறேன் கைஸ், S+ 1.5 CRDI. இதை வந்து இன்னொன்று சொல்லலாம், 1.5 CRDI MT-S+ன்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒன்று தான் கைஸ். 1.5னா அந்த 1500 cc மென்ஷன் பண்ணுது, S+னா அந்த வேரியன்ட் கைஸ், MTனா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கைஸ். இதில் வேரியன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது கைஸ். மொத்தம் 27 வேரியன்ஸ் இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு டீசல் பெட்ரோல்னு தெரியுமா, டீசலில் வந்து 5 வேரியன்ஸ், பெட்ரோலில் வந்து 27 கைஸ். பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் 20 வேரியன்ஸ், மேனுவலில் 7, ஸோ பெட்ரோலில் மட்டும் 27, டீசலில் வந்து 5 வேரியன்ஸ் தான் கைஸ். டீசலில் வந்து ஆட்டோமேட்டிக் இல்லை கைஸ், ஒன்லி மேனுவல், மொத்தமே மேனுவல் தான், ஆட்டோமேட்டிக்கே இல்லை. ஓகே கைஸ், அதில் நம்ம பார்க்குறது வந்து பேஸ் மாடல். நீங்கள் அப்படியே வந்து எக்ஸ்டீரியர் பாருங்கள், அது பூட் கெப்பாசிட்டி வந்து 350 கைஸ். பூட் ஸ்பேஸ் பார்த்துருவோம் கைஸ், 350 லிட்டர்ஸ் கைஸ் பூட். அப்புறம் ஷீட்ஸ் வந்து ஃபோல்டபுள் தான், இங்கே நம்ம புல் பண்ணோன்னா ரெண்டு சைடும் புல் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 45 லிட்டர்ஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து இன்டீரியர் பார்க்குறதுக்கு முன்னாடி காரை ஒரு டிரைவ் மாதிரி, ஒரு வாக் அரவுண்ட் மாதிரி பார்த்துருங்க. Let's go, yo. I'm like an addict, do I gotta have it. I ain't even playing, got a really bad habit. If it moves, gotta grab it, fuse like a magnet. Lose, won't have it till I'm doomed in a casket. I ain't playing, got a weird mind. If you work 8 hours, I'ma work 9. If the shit tastes sour, you should taste mine. I'ma stay in power for a long time. Get up, nah I ain't a quitter. Toss me the ball, I'm a really big hitter. Big picture, I'm a straight killer. Rising the song to the highest bidder. Got juice, got gas, I'ma move fast. New shoes, new tracks, like who's that? I'm new, come back, better than last. Yeah, it's a new me, never gonna look back. Never gonna look back. Cause damn, I was built to last. You move slow and I move fast, and that's facts. Only I can make a change. Slowly take a step today, I will never be the same, cause that's what it takes.
form of art. I'm never gonna look back, 'cause damn, I was built to last. You move slow and I move fast, and that's facts. Only I can make a change, slowly take a step today. I will never be the same. ஓகே, ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடலாம். இன்டீரியர் அப்புறம் டிரைவிங் ரிவ்யூ பார்க்கறதுக்கு உள்ள இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்துடலாம் கைஸ். அப்புறம் இதில் மொத்தம் கலர்ஸ் வந்து மொத்தம் 7 கலர்ஸ் இருக்குது கைஸ். இது வந்து அட்லஸ் ஒயிட், இந்த ஃபியரி ரெட்டுன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ஏபிஎஸ் பிளாக், அதெல்லாம் நான் போடுறேங்க கைஸ்க்கு ஃபுல்லாக மொத்தம் என்ன கலர்ஸ் இருக்குன்ட்டு. அப்புறம் என்ன ஏபிஎஸ் இருக்குது, அப்புறம் பிரேக் அசிஸ்ட் இருக்குது. இதை இப்படி புல் பண்ணிங்கன்னா ஓகே கைஸ், புல் பண்ணிவிட்டு விரல் வச்சு இப்படி புல் பண்ணிட்டீங்கன்னா ஹோண்டா இன்ஜின் சிஆர்டிஐலாம் ஒன்றும் இல்லை கைஸ். அது ஃபுல் ஃபார்ம்லனா காமன் ரயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன். அதெல்லாம் ஃபுல் ஆக்சுவலாக டெக்னிக்கலாக போவோம். பேசிக்கலாக அது டைப் ஆஃப் ஃபியூல் இன்ஜெக்ஷன் கைஸ். அது டைப் ஆஃப் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வச்சுங்களேன். மற்றபடி சிசி வந்து கைஸ் 1493 சிசி, 1500 சிசிக்கு 7 சிசி கம்மி, 1493. நம்ம 1500 சிசினே சொல்லலாம். பவர் வந்து பார்த்தீங்கன்னா 114 பிஹெச்பி, அது 4000 ஆர்பிஎம். டார்க் வந்து 250 Nm கைஸ் அட் 1500 to 2750 ஆர்பிஎம். ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்லிட்டேன். டயர் சைஸ் வந்து 195/65 R15. ஓகே கைஸ், என்னுடைய ஃபேவரட் பார்ட் உள்ளே வந்தாச்சு. இது வந்து 8 இன்ச்சு கைஸ், 8 இன்ச்சு டிஸ்பிளே. இதிலே பாருங்கள் வாய்ஸ் கமாண்ட் இருக்குது. கால் பெருமாள் பிச்சை அப்படின்னா உங்களுக்கு கால் போகும். ஆண்ட்ராய்டு ஆட்டோ, கார்ப்ளே எல்லாமே சப்போர்ட் ஆகும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மற்றபடி இதெல்லாம் பேசிக் தான் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் யூஎஸ்பி இருக்குது, டைப் சி 12 வால்ட்டு. ஓகே கைஸ், கியர் வந்து 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன். க்ளோவ் பாக்ஸ் வந்து ஒரு டீசெண்டான ஸ்பேஸ் கைஸ். இங்கே வந்து ஆம்ரெஸ்ட் ஐடி ஆம்ரெஸ்ட் வந்து ஒரு டீசெண்டான சைஸ் கைஸ். ஓகே கைஸ், ஆன் பண்ணுவோமா? இதான் கைஸ் கீ. அவ்வளோதான் கைஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஆன் பண்ணுவோமா? ஆன் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், நான் எப்போவுமே சொல்கிறது தான், காரில் உட்காந்தோன்னே ஷீட் பெல்ட் கம்பல்சரி, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இதை பண்ணிவிடுங்க. போவோமா? என்னுடைய ஃபேவரட் ஸ்பாட் டிரைவிங். இப்போ சொல்லலாம் கைஸ் கார் எப்படி இருக்குது. அதுதான் கைஸ், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் இருக்குது, அப்புறம் நம்ம ரிவர்ஸ் கேம் இருக்குது. பார்த்தீங்களா என்னென்னா ஹூண்டாயில் தான் கைஸ் அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் பாருங்கள். பேசிக்கில் சிலதெல்லாம் இன்னும் மிடில் மாடல் எடுங்க, டாப் எடுங்க அப்படின்வாங்க. பேசிக்கில் இதெல்லாம் வந்துடுது. ஓகே கைஸ், என்னுடைய ஃபேவரட் ஸ்பாட் டிரைவிங். சும்மா ஒரு 3 to 5 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு எப்படி இருக்குது என்னன்ட்டு பார்க்கலாங்களா? ஸ்டீரிங் ஹூண்டாய் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மற்ற பிராண்ட்ஸ்க்கும் ஒரு சொல்கிறது, ஒரு பிராண்டுக்கு ஒரு ஸ்டைலில் இருக்கும், ஸ்பெஷாலிட்டி இருக்கும் கைஸ். இப்போ ஹூண்டாய் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வரைக்கும் அந்த ஸ்மூத்னஸ் கைஸ், இன்ஜினோட அந்த ஸ்டீரிங் அப்படியே பட்டர் ஸ்மூத்தாக இருக்கும் கைஸ், ரொம்ப ஸ்மூத்தாக. ஒன்றும் இல்லை கைஸ், பேசஞ்சர் சைடு பெல்ட் போடல. ஒரு பிராண்டுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது கைஸ். ஹூண்டாய் பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணதுன்னா ஸ்மூத்னஸ் கைஸ். அந்த ஸ்டீரிங் வந்து அப்படி ஸ்மூத்தாக இருக்கும். லைட்டாக சும்மா ஒரு பிளேட்டை ஒரு பெண்ணை மூவ் பண்ணால் எப்படி இருக்குங்க, அந்த லெவலில் அவ்வளோ ஸ்மூத்னஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நம்ம ஒரு ஸ்ட்ரெச் அடிச்சுட்டு அதே மாதிரி கொஞ்சம் நான் ஸ்பீடாக போகிறேன்னா அந்த டிரைவிங் ரிவ்யூக்காக போகிறேன் கைஸ். நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் அது ஸ்லோவாக போங்க. ஏன் சொல்கிறேன்னா இப்போலாம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பார்க்குறோம் கைஸ். அதாவது நீங்கள் எவ்வளோ ஸ்பீட் போகலான்னா அந்த ஸ்பீடில் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். எந்த ஸ்பீடில் உங்களுக்கு கம்ஃபர்ட் ப்ளஸ் கான்ஃபிடென்ட் இருக்கோ, குறிப்பிட்ட ஸ்பீடு போய்ட்டு உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது. கான்ஃபிடென்ட்னா இப்போ ஒரு சைக்கிளோ ஒரு மாட்டு வண்டி யாரோ குறுக்க வந்துட்டாங்கன்னா திடீர்னு ஒரு அன்வான்ட் சுச்சுவேஷன் வந்து உங்களால் வெஹிக்கிளை கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த ஸ்பீட்லன்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஸ்பீடு போங்க கைஸ். அதுதான் பெஸ்ட். ஏன்னா ஸ்பீடு த்ரில்ஸ் தான், ஆனால் கில்ஸும் பண்ணோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க. அதான் நான் மேக்ஸிமம் 90 தான் கைஸ், அதுக்கு மேலே போக மாட்டேன். அந்த அளவுக்கே போங்க, அதாவது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியணும் அந்த ஸ்பீட்லேயே போங்க கைஸ். கார் நல்லா ஓட்டி பார்த்தேன், பயங்கரமாக இருக்குது. இது வந்து யாருக்கு சூட் ஆகும்னு சொல்கிற பாருங்க கைஸ். ஆக்சுவலி இப்போ எஸ்யூவின்றதால இப்போ ஒரு ஹேட்ச்பேக் சடனோட கொஞ்சம் மேலே ஹைட்டாக உட்காருன்ற மாதிரி இருக்கும். இப்போ பேசிக்காக ஆஃப் ரோட்னா நம்ம ஊரில் வந்து வில்லேஜ் ரோடு கூட நல்லா தான் இருக்கும், அதை விட மோஸ்ட்லி ஆஃப் ரோடு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் அவங்க அந்த ஹைட்டாக உட்காந்து இருக்க மாதிரி இருக்கும். ஸ்பீட் பிரேக்கர்லாம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஏற்றி இறக்கலாம். ஸோ ரோட்ஸ்லாம் ஈஸியாக கொஞ்சம் போகலாம் கம்பேர் டு ஹேட்ச்பேக் கார் சொல்கிறேன், லோ ஏஜ் கார்ஸ். ஸோ மற்றபடி சூப்பர் கைஸ். இது வந்து யாருக்கு சூட் ஆகும்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை பிஸ்னஸ் சம்திங் போனாலும், இல்லை சோலோவாக டெய்லி கம்யூட்டுக்கு யூஸ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். அது போக
கப்புள்ஸ்க்கும் யூஸாக இருக்கும், இல்லை ஃபேமிலி ஒரு 4 பேர் 5 பேர் வந்து ஒரு மினிமம் ஒல்லியாக இருந்தால் ஒரு 5 பேர் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பல்காக இருந்தால் 4 பேர் கம்ஃபர்டாக இல்லை லாங் டிரைவ் போகிறோம் இல்லை ஹைவேஸ்க்கு போகிறோம் அப்படின்னாலும் இது சூட் ஆகுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ வர எக்ஸ்யூவி எல்லாமே ஆல்ரவுண்டர், உங்களுக்கு டெய்லி காலேஜ் இல்லை ஒர்க் ஆஃபீஸ் போனாலும் சரி, சிங்கிள் யூசேஜுக்கும் நல்லா இருக்குங்க. சிங்கிளாக நீங்கள் ஹைவேஸில் லாங் டிரைவ் போனாலும் சரி, குரூப்பாக ஃபேமிலியாக ஒரு 4 பேராக ட்ரிப் போனாலும் சரி, எல்லாத்துக்கும் ஆல்ரவுண்டர் எல்லாத்துக்கும் கம்பேட்டபிலிட்டியாக இருக்கும். ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொன்று சொல்ல மாட்டேன் கைஸ், இது வந்து ஃப்ரெண்டு வாங்கும் போது வந்து ஆண்டர் ப்ரைஸ் வந்து 13.5 lakhs. இது வந்து நான் ப்ரைஸ் வந்து ஒரு ரவுண்டாக தான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், ஆவரேஜாக சொல்கிறேன் கைஸ். இந்த ப்ரைஸ் எடுத்துன்னு போய் நீங்கள் வந்து ஷோரூமில் கிளைம் பண்ணாதீங்க. ஏன்னா நான் முன்ன பின்னே இருக்கலாம். உங்களுக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்னன்னா உங்கள் சிட்டியில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஷோரூம் போங்க, அங்கே வந்து எக்ஸிக்யூட்டிவ் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக கொட்டேஷன் கொடுப்பாங்க, எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்னன்னு அவங்க சொல்லிடுவாங்க கைஸ். இதே ஃப்ரெண்டு வாங்கினாலும் அவன் சொன்னதால ஒரு ஆவரேஜாக ரவுண்டாக சொல்கிறான் சார் 13.5 ஆச்சுன்னு சொன்னான். அது வந்து பேஸ் டீசலில் மேனுவல் பேஸ் வரையும் 13.5 கைஸ். இதே போயிட்டு கிளைம் பண்ணாதீங்க. ஓகே கைஸ், முடிஞ்ச அளவுக்கு ஹூண்டாய் வென்யூவை ரிவ்யூ பண்ணி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இது பேசிக்காக என்ன எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, இப்போ யாராவது எஸ்யூவி வாங்குறதா என்ன வாங்குறது ஏதாவது டவுட்ஸில் இருக்கும்போது பேசிக்காக நீங்கள் நெட்டில் பார்க்கும்போதே எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ப்ளஸ் என்னுடைய சைடு வந்து சரி நம்ம இருக்கு கார் இருக்குது, நம்ம வந்து எடுத்து ஓட்டி பார்த்து மக்களுக்கு எப்படி ரிவ்யூ எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஒரு இந்த வீடியோ ஏதாவது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும்ல, ஏதாவது ஒரு 1% ஹெல்ப் பண்ணால் கூட நான் ஹாப்பி தான். எனக்கு வந்து இது வந்து ப்ளஷர் தான், கார்ஸ் டிரைவ் பண்ணுறதுலாம் எனக்கு வந்து ஒரு பேஷன் மாதிரி. ஸோ வி லவ் டு டூ திஸ். இதை வந்து சாகிற வரைக்கும் அதை பண்ண சொன்னாலும் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அது வந்து என்னுடைய ப்ளஷருக்காக நாங்கள் பண்ணுறோம். இதில் ஏதோ ஒரு 2% உங்களுக்கு உதவியாக இருந்தாலும் ஐ எம் ஹாப்பி. ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல காரோட ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். See you in the next video guys. Peace out. Bye.